அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சங்கடஹர சதுர்த்தியின் மகத்துவத்தையும் அதன் வரலாற்றையும் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். தடைகளை நீக்கி இன்பத்தை அள்ளித்தரும் விநாயகப் பெருமானை வணங்குவதற்கு உகந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? வாருங்கள், தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து 4ஆம் நாள் வரும் திதியே சங்கடஹர சதுர்த்தி ஆகும். சங்கட என்றால் துன்பம், அற என்றால் நீக்குதல். அதாவது துன்பங்களை நீக்கும் சதுர்த்தி திதி என்பதே இதன் பொருள். இந்த நாளில் விநாயகப் பெருமானை முழு மனதுடன் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை சங்கடங்களும் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் என்பது ஐதீகம். விநாயகப் பெருமான் நாம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் வழிபடப்படும் முழுமுதற் கடவுள். விக்னங்களை நீக்கும் விக்னேஸ்வரர் அவர். சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பதும் ஆலயங்களுக்குச் சென்று விநாயகரை தரிசிப்பதும் மிகவும் புண்ணியமானது. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம், செல்வம், மன அமைதி ஆகியவை கிடைப்பதாக நம்பப்படுகிறது. சங்கடஹர சதுர்த்தியின் வரலாறு புராணங்களுடன் பிணைந்துள்ளது. ஒருமுறை சந்திரன் விநாயகரை பரிகசித்தார் என்றும் அதன் காரணமாக விநாயகர் சந்திரனை சபித்து அதன் ஒளி மங்கும்படி செய்தார் என்றும் ஒரு கதை உண்டு. சந்திரன் தன் தவறை உணர்ந்து விநாயகரை நோக்கி தவம் செய்து தன் சாபத்தை போக்கிக் கொண்ட நாள் இந்த சதுர்த்தி திதி என்று கூறப்படுகிறது. இந்த நாள் முதல் சங்கடங்கள் நீங்க சந்திரனும் விநாயகரை வணங்கினார் எனச் சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தை வியாசர் எழுதத் தொடங்கிய போது அதற்கான கணக்குப் பிழைகளை சரிசெய்யவும் தடையின்றி எழுதுவதற்கும் விநாயகரை பிரார்த்தித்தார். வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதினார். இந்த நிகழ்வும் சங்கடஹர சதுர்த்தி அன்று நடந்தது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இது விநாயகரின் அறிவுத்திறனையும் காரிய சித்திக்கான சக்தியையும் பறைசாற்றுகிறது. சங்கடஹர சதுர்த்தி அன்று காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து விரதத்தை தொடங்க வேண்டும். மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயங்களுக்குச் சென்று அர்ச்சனை செய்வது சிறப்பு. வீட்டில் விநாயகர் படத்திற்கு விளக்கேற்றி அருகம்புல் மாலை சாற்றி மோதகம், கொழுக்கட்டை போன்ற விநாயகருக்கு பிடித்தமான நிவேதனங்களைச் செய்து வழிபடலாம். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது, விநாயகர் அகவலை படிப்பது ஆகியவை கூடுதல் பலன்களைத் தரும். சங்கடஹர சதுர்த்தி என்பது வெறும் பிறந்த நாள் மட்டுமல்ல, அது நம்பிக்கை, பக்தி மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமம். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் நமது மனதிலும் வாழ்க்கையிலும் அமைதி, ஆனந்தம் மற்றும் செழிப்பு ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. இந்த சிறப்புமிக்க சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகரின் அருளைப் பெற்று உங்கள் வாழ்வில் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி எல்லா வளங்களும் பெருகட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.